தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்க போறோம். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நல்ல மிளகு செடி வீடியோ போடுற டைம்ல அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் பெபின் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கரும்பு செடி வைக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணி இப்போ பொங்கலுக்கு கரும்பு வாங்குற டைம்ல நான் ஒரு கரும்பு துண்டு கட் பண்ணி வச்சு கரும்பு செடி வச்சிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கரும்பு செடி வைக்கிறதுக்கு கரும்புகளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க கட் பண்ணக்கூடிய அந்த துண்டுகள்ல இந்த கணுக்கள் கண்டிப்பா இருக்கணும். கணுக்கள்ல தான் இலைகள் வரும், அதுல தான் நமக்கு புதிய செடிகள் வரும். ஸோ கட் பண்ணும்போது அது ரொம்ப கவனமா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மண்ணை பொறுத்தவரையில சாதாரண தோட்ட மண், அதோட மாட்டு சாணம் கலந்து பயன்படுத்திக்கோங்க. மண்புழு உரம், அப்புறமா தேங்காய் நார் பொடி, அதாவது கோகோ பீட்டெல்லாம் சொல்லுவோம்ல, அதுவும் நீங்கள் இதில் கலந்து வச்சுக்கலாம். இந்த கரும்பு துண்டுகளை வைக்கும்போது கிடைமட்டமாக வைக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த கணுக்கள் மேலே கொஞ்சம் தெரிகிறது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தது 1 அடி ஆழம் 1 அடி அகலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பாட்டாக இருக்கிறதால நான் 4 துண்டுகள் வச்சுருக்கேன். எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது டேமேஜ் ஆகாமல் நல்ல துண்டுகளாக இருந்தால் மட்டும்தான் அதில் செடிகள் வரும், மற்றதில் வராது. இப்போ வச்சுட்டோம், அவ்வளோதான். நம்ம தண்ணி தெளிக்கலாம். தண்ணி தெளிச்சு விடணும் அப்படி கிடையாது, தண்ணி ஊற்றலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா கரும்புகள் இந்த சின்ன சின்ன துண்டுகளாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கரும்பை பொறுத்தவரையில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அடிக்கடி தண்ணி ஊற்றணும். ஆனால் தண்ணி கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, அதையும் கவனிச்சுக்கணும். இதை உங்கள் வீட்டோட வெளியில் கொஞ்சம் வெயில் படுறது மாதிரி பார்த்துக்கோங்க. 10 நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி முளை வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கலர் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலரில் இருக்குது. பாருங்கள், வந்திருக்கு, அழகாக இருக்குது. இந்த செடி அவ்வளோ நல்லா வரல, அது தெரியல, பார்க்கலாம் வருது அப்படிங்கிறது. இதுவுமே நல்லா வந்திருக்கு. அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ 4ஆவது வச்ச கரும்பு துண்டு பார்க்கலாம். இது கருப்பு கலரில் இருக்குது. ஸோ வருமா அப்படிங்கிறது தெரியல. இது அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து நான் ஷூட் பண்ணது. பாருங்கள், இலைகள் மெதுவாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. கலர் அதே மெரூன் கலரில் தான் இருக்குது. 2 செடி தான் எனக்கு வந்திருக்கு. நான் 4 இடம் வச்சேன். இப்போ பாருங்கள், இந்த இலைகளில் கொஞ்சம் விரிஞ்சிருக்கு, பச்சை கலரும் கொஞ்சம் வந்திருக்கு. அதாவது மெரூன் பச்சை ரெண்டுமே கலந்து அந்த மாதிரி வந்திருக்கு. இதுவுமே அதே மாதிரி தான். ஆனால் இதில் இலை இன்னும் விரிய ஆரம்பிக்கலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம வைக்கிறது எல்லாம் வராது. நான் 4 பீஸ் வச்சு அதில் 2 துண்டுகளில் தான் நமக்கு செடி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது இன்னும் 4-5 நாட்களுக்கு பிறகு நான் எடுத்தது. இதில் அந்த இலைகள் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, அதாவது பச்சை கலரில் வந்திருக்கு. அந்த முளை கூட ஓரளவுக்கு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இது கடைசியாக ஷூட் பண்ணது. இதில் 4-5 இலைகள் வந்திருக்கு. இலைகள் நல்லா விரிஞ்சு கலர் கூட அந்த மெரூன் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பச்சை கலர்லேயே நமக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்லேயுமே பொங்கலுக்கு வாங்கின ஏதாவது கரும்பு துண்டுகள் இருந்து அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னா வராது, அப்படி இல்லைன்னா வரும். நம்ம இந்த பொங்கலுக்கு வச்சது அடுத்த பொங்கலுக்கு அறுவடை செய்கிறது மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் வேற நிறைய கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பலவிதமான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.